வணக்கம். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி, இது இருவருக்கும் பொருந்தும். திருமணத்திற்கு பிறகு மாமியாரால் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதற்கு முந்தைய பதிவுல திருமணத்திற்கு பிறகு மாமியாரே ஒரு நல்ல தாயாராக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத பத்தி ஒரு பதிவு போட்டிருக்கேன். ஸோ இந்த பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே அதுல இருக்குதுங்க. இப்ப இந்த பதிவு அப்படிங்கிறது மாமியாரால் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறத பத்தி இந்த ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய சில விதிகளை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரைட். முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாமியார் என்பதை குறிக்கக்கூடிய பாவம் எது உங்க ஜாதகத்துல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அது 10ஆம் பாவம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு எப்படி 4ஆம் இடம் என்பது உங்களுடைய தாயாரை குறிக்குமோ, அதே போல 7ஆம் இடம் என்பது உங்களுடைய கணவனையோ மனைவியோ குறிக்கக்கூடியது. அதற்கு 4ஆம் இடம், 7க்கு 4ஆம் இடம் என்பது 10ஆம் இடம். அப்போ அந்த 10ஆம் இடம், 10ஆம் அதிபதி என்பது உங்களுடைய மாமியாரை குறிக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கங்க. உங்களுடைய கணவனுடைய தாயார் அல்லது மனைவியுடைய தாயாரை குறிக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கங்க. சரி, இப்ப நீங்க மாமியார் பாவம் எது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அதனுடைய அதிபதி யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உங்க ஜாதகத்துல 10ஆம் இடம் திதிசூன்யமா இருக்கக்கூடாது. சரியா? அதே மாதிரி 10ஆம் அதிபதி போய் திதிசூன்யத்துல அமரக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா, ஒண்ணு மாமியார் இருக்க மாட்டாங்க, அப்படி இல்லைன்னா மாமியாரால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கங்க. இது முதல் பாயிண்ட். அடுத்து, சனி பகவானுடைய சனி பகவானுடைய பார்வை கேதுவோட சேர்ந்தோ அல்லது செவ்வாயோட சேர்ந்தோ உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி சனி செவ்வாய் இணைவு 10லயோ அல்லது சனி கேது இணைவானது 10ஆம் இடத்துலயோ அல்லது 10ஆம் அதிபதியோட இருந்தது அப்படின்னா, மாமியாரால் பெருசா ஆதாயம் இல்லை, மாமியாரால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், உங்க ஜாதகத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்ட்ஸ் இது இல்லாம பொதுவா 10ஆம் அதிபதி உங்க ஜாதகத்துல 7ஆம் இடத்துடன் தொடர்பு கொண்டிருந்தால், 10ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோடையோ அல்லது 7ஆம் இடத்தினுடையோ தொடர்பு கொண்டிருந்தால், கண்டிப்பாக உங்களுடைய மாமியாரினுடைய ஆதிக்கம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில இருக்கும் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். ஏன்னா 10 7ஓட தொடர்புக்கு வந்துருச்சுனாலே கண்டிப்பா திருமண வாழ்க்கையில் மாமியாரின் ஆதிக்கம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்தது, உங்க ஜாதகத்துல 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு அல்லது 10ஆம் அதிபதியுடன் செவ்வாய் இருக்கு அப்படின்னா, ஆதிக்க குணம் கொண்டவராக மாமியார் இருப்பாங்க, இல்ல அதிகாரம் குணம் கொண்டவராக உங்களுடைய மாமியார் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கங்க. அடுத்தது, உங்க ஜாதகத்துல 10ஆம் அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்து கெட்டு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்க மாமியாரை உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது, இது உங்களுடைய கர்ம பலன், நீங்க அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இப்ப சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, லக்னாதிபதி செவ்வாயாக வரலாம். சரிங்களா? லக்னாதிபதி செவ்வாயாக வரலாம். ஆனா 10ஆம் இடத்துல போய் செவ்வாய் அமர்ந்திருக்கலாம். அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர், மாமியாரும் சரி மருமகம் அல்லது மருமக 2 பேருமே சளைத்தவர் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை இது கொடுத்துரும். 2 பேரும் அதிகாரம் நீயா நானா அப்படிங்கிற ஒரு போராட்டம் வந்துடும். லக்னத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் செவ்வாய் ஒரு தொடர்பு கெட்டு போயிருக்குன்னு வச்சுக்கோங்க 10ஆம் இடம். அப்ப என்ன ஆகுது, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்துடும். அடுத்து, லக்னாதிபதி. சரிங்களா? லக்னாதிபதி யாருன்னு பாருங்க. அது 10ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க. 2 6 8 இருக்குன்னு வச்சுங்களேன். ஒண்ணு மாமியார் இருக்க மாட்டாங்க, அப்படி இல்லை அப்படின்னா மாமியாரோட கருத்து வேறுபாடுகள் இருக்கும், மாமியாரோட ரொம்ப தூரத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துடும். லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் 6 8 இருந்தா, இது இந்த 6 8 அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நீங்க பொருந்தும். நீங்க அதை பார்த்துக்கலாம். உங்க ஜாதகத்துல லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6 8 இருந்தா கூட கணவன் மனைவி பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அது கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம். 6 8 இருக்கா அப்படிங்கிறத முதல்ல உங்க ஜாதகத்துல பார்த்துக்கணும். அடுத்து, உங்களுடைய 10ஆம் அதிபதி லக்னத்திற்கு பாதகத்திலேயோ அல்லது லக்னாதிபதிக்கு பாதகத்திலேயோ டைரக்டா பாதகாதிபதியோடையோ இணைவு பெற்று இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன ஆகுது, கண்டிப்பாக உங்களுக்கு மாமியாரால் பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லது மாமியாரினுடைய அனுகிரகம், அவங்களுடைய சப்போர்ட் இல்லைங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். 10ஆம் அதிபதி உங்களுக்கு ராகுவோட இணைவு பெற்றிருக்குன்னு வச்சுங்களேன். அவர்களுடைய ஆசைகள் எல்லாமே மிக பெரிதாக இருக்கும்.
அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். நிறைய வரதட்சணை எதிர்பார்க்கறது, மருமகளை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய எல்லா விதமான விஷயங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசையானது அதிகமாக இருக்கு. அடுத்து 10ஆம் இடத்துல கேது இருக்கிறது அல்லது 10ஆம் அதிபதியோட கேது தொடர்பு இருந்ததுன்னு வச்சுங்களேன், அவர்களை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. நீங்க என்னதான் நல்லது செஞ்சாலும் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அல்லது அவர்களுடைய போக்கு குடும்பத்துல எல்லாம் பெருசா நாட்டம் இருக்காது. சரிங்களா? ஏதாவது ஒண்ணு அவங்க கொஞ்சம் வந்து கோவப்பட்டாங்க அப்படின்னா, அவங்க பழி வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா, உங்களை எப்படி வேண்டுமானாலும் பழி வாங்கி விடுவார்கள். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கேதுவோட தொடர்புல இருந்ததுன்னா. சரிங்களா? நண்பர்களே, இந்த பதிவு எல்லாமே நெகட்டிவான விஷயங்கள சொல்றது தான். தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் கொடுத்துருக்கிறேன். ஏன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல பாசிட்டிவா பேசுங்க, பாசிட்டிவா பேசுங்க. பாசிட்டிவான விஷயங்களை காட்டிலும் மனித வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனைக்குரியது, அதை நம்ம எதை அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்லை எதற்கான ரெமெடி நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு ஜோதிடரும் பார்த்தீங்க அப்படின்னா எது பிரச்சனைக்குரிய விஷயங்களையே எடுத்து அதிகமாக பேசுறாங்க. இது வந்து பயமுறுத்துறதுக்காக இல்லை. நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், பயமுறுத்துற மாதிரி இருக்கும், இதே மாதிரி நெகட்டிவா போடாதீங்க அப்படின்னு. பட் அவங்களுக்காக நான் அதை சொல்லிக்கிறேன். நல்ல விஷயத்தையும் அங்கே சேனல்ல இருக்குது. ஒரு பதிவை மட்டும் பார்த்துட்டு அது சரியில்லை அப்படிங்கிறதுக்கு வராதிங்க, நெகட்டிவா இருக்குன்னு வராதிங்க. இது மேக்சிமம் இன்னைக்கு மாமியார் தொல்லை இல்லாத நபர்கள் அப்படிங்கிறது விரல் விட்டு எண்ணிடலாம். சரிங்களா? மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணே இன்னொரு பெண்ணுக்கு எதிரியாக இருப்பது தான் இங்கே யதார்த்தமான உண்மை. ஓகேங்களா? ரைட் நண்பர்களே, இந்த பதிவில் நான் வந்து மாமியாரால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு யாருக்கு அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்கேன். இதற்கு முந்தைய பதிவில் மாமியாரே தாயாராக இருக்கக்கூடிய அமைப்பு என்னங்கிறத கொடுத்துருக்கேன். விருப்பமுடையவர்கள் அதையும் போய் பார்த்துக்குங்க. ரைட் நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்கிரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜாதகம் பார்ப்பதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மேலும் நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப் மூலமாக என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் வாட்ஸ்அப் மூலமாக எளிமையான முறையில் ஜோதிடம் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். சரியா? மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம்.